மாறன் சீரியலில் வேறு லெவலில் ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வீராவோட கல்யாண பத்திரிக்கை வாங்கிறதுக்காக கிளம்புறாங்க. உடனே வள்ளி சந்தோஷமாக வீராக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் வராங்க. ஆமாம், உன்ன இவன் என்ன வீரா கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒட்டி பேசுகிறான் இந்த சித்தி. விடுங்க, அவளை பத்திரிக்கை எடுக்கிறப்ப சரியா என்கிட்ட மாட்டுவா அப்படின்னு கண்மணி ராஜேஷ் அம்மா கிட்ட சொல்கிறா. நான் அவளை எப்படி அசிங்கப்படுத்தணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மண்டபத்து எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லோரும் தனித்தனியாக நான் எல்லாத்துக்கும் விட்டுட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியாம்மா நீ எது சொன்னாலும் சரின்னு ராமச்சந்திரா சொல்கிறாங்க. நான் வரல, நீ முதல்ல போய் பத்திரிக்கை வள்ளியிலேருந்து வீரா, மாறன், ராகவன் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னால், ராகவன் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால வரல. மாறன் எல்லாரையும் அழைச்சிட்டு பத்திரிக்கை இடத்துக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் பத்திரிக்கை ஒவ்வொரு டிசைனாக பார்க்குறாங்க. பார்க்குறப்ப கண்மணி ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததை வீரா கிட்ட நல்லா இருக்கா அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் நம்ம வெள்ளந்தியாக வள்ளி சந்தோஷமாக வீரா கல்யாணத்துக்காக எப்படியும் மாறன் பேர் தானே கல்யாணம் பண்ண போகிறா, அதனால் நம்ம நல்ல பத்திரிக்கையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மனசு கோணாமல் ஒரு பத்திரிக்கை ஆசையாக எடுத்துகிட்டு காட்டுறாங்க. காட்டினோன்னே நல்லா இருக்காமா அப்படின்னா, இது சிம்பிளாக இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குமா அப்படின்னு வீராவும் சூப்பராக இருக்குது சித்தி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கண்மணி அதுக்கு போட்டியாக அது என்ன பத்திரிக்கைன்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான இன்னொரு பத்திரிக்கையை எடுத்துகிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியாம்மா இன்னொரு ரொம்ப ரொம்ப சூப்பரானது இருக்குதுன்னு வள்ளி சின்ன பிள்ளைத்தனமாக ஆசையாக குழந்த மாதிரி மனசோட ஓடி கொடுக்குறாங்க இன்னொரு பத்திரிக்கை. அதை பார்த்தோன்னா வீராக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தாம்மா நம்ம பட்ஜெட்டுக்கு, எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மனசு கோணாமல் நல்லதாக பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னோடனே கண்மணி சுருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. கல்யாணமே பண்ணிக்கலைனாலும் பத்திரிக்கையெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே சொல்ல முடியாமல் வீராவும் மாறன் முன்னாடி மனசை உடஞ்சி அழுவாமல் அப்படியே அங்கேருந்து நவுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வீராவுக்கு செம கோவம் வருது. இங்கே மாறன் சமாதானம் பண்ணலான்ட்டு போகிறாங்க. கண்மணி, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒன்று என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா நீ பண்ணது தப்பு மட்டும் இல்லை, பெரிய பாவம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கலைன்னா என்ன, அவங்க தாயை விட மேலானவங்க தெரியுமா. 3 குழந்தைங்களையும் தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா, தியாகம் தெரியுமா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு வீரா கோவத்தில் நீ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வேணுன்ட்டே இதே மாதிரி அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு கையை தூக்கி மிரட்டுறாங்க. அப்படியே ஒரு அடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பேசின பேச்சுக்கு ஒரு 4 அடி சேர்த்து அடிச்சிருந்துருக்கணும். அடிக்காமல் மிரட்டினதோடு இருக்காங்க. எப்படியும் அப்கமிங் எபிசோடில் நிச்சயமாக கண்மணி வீரா கிட்ட அடி வாங்க போகிறது நிச்சயம். யாரெல்லாம் அந்த மாதிரி சீன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.